அப்பா தண்ணி குடிக்க போயிருக்காரு. தந்தையே நமஸ்காரம். ஆயா மங்களம் உண்டாகட்டும். தந்தையே, நாங்கள் அழைத்த காரணம் தெரிவிக்க வேண்டும். மகளே, அப்பா, தந்தைக்கு ஒரு கஷ்டம் என்றால் யாரை சார்ந்தது? குழந்தைகளை சார்ந்தது, பிள்ளைகளை சார்ந்தது. அதனால் இப்போது எனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது மகளே. தாங்களுக்கே கஷ்டமா? என்ன தெரிவித்தீர்கள்? அதாவது தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய சபையில் இருக்கட்டும், வசிஷ்டனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சபதத்தினால் அந்த ஹரிச்சந்திரன் பொய்யனா மெய்யனா என்று யார் உறுதி செய்ய போகிறேன் என்று கேட்டார் தேவேந்திரன். அதற்கு தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? உடனே பார்த்தேன், அந்த ஹரிச்சந்திரன் எப்படியாவது ஒரு பொய்யை வாங்கி காட்டுகிறேன் அப்படி என்று சபதமிட்டு உலகம் வந்தேன். ஹரிச்சந்திரனை சந்தித்தேன். 47 கோடி திரவியத்தை பெற்றேன். சரிப்பா, எல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கா? அடுத்த ஊர்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுன்னா வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? இல்லங்க, எங்க அப்பா அங்க இருக்கிறதுல அழகா உள்ளது அந்த கொட்டை தான். அந்த கொட்டை குறைஞ்சிருச்சா இல்லையான்னு பாத்துங்க. எந்த கொட்டை? உத்ராட்ச கொட்டை. மகளே, அப்பா, நீங்கள் தெய்வலோகத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறேன் பரதநாட்டிய கலைகளை. அதற்கு அரங்கேற்றம் எப்போது தந்தையே என்று கேட்கல. இப்பயே அரங்கேற்றம் செய்யணுமா? உங்கள் முன்பதாகவா? அந்த அரங்கேற்றம் தடைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆமாமாப்பா. ஆனால் இப்போதுதான் நல்ல காரியத்துக்காக அது. இன்ன வரைக்கும் நானும் அரங்கேற்றமே செய்யவில்லை. நீங்க அரங்கேற்றம் செய்ய சொல்லுங்கன்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனா இப்பதானே அரங்கேற்றம் செய்ய சொல்றீங்க. உலகம் சென்று அப்பா, நான் அரங்கேற்றம் செய்யறத தாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியா? சரி அப்பா, அப்ப ஓரமா இருங்க, நானும் அரங்கேற்றம் செய்கிறேன். என் முன்னாடியே? அப்புறம் ஏன் முன்னாடி அரங்கேற்றம் செய்ய சொன்ன? தாங்கள் தானே தெரிவித்தீர்கள். மகளே, அப்பா, பூலோகத்தில் அயோத்தியாபுரி ஆளக்கூடிய திருசங்கராஜன் புத்திரன் சத்தியவாக்கு ஹரிச்சந்திரன் இருக்கின்றான். அப்படியா? அண்ணவன் அருகாமையில் தான் உங்களுடைய அரங்கேற்றம். அப்ப எங்களுக்கு தெரிந்த ஆளர் பழைய அவர் முன்பதாக போய் ஆடி பாடி அரங்கேற்றம் செய்ய வேண்டும். உண்மை. அதற்கு அண்ணவன் என்ன தெரிவிப்பார்கள்? அண்ணவன் என்னப்பா சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவாரு? உன்னுடைய ஆடல் பாடலை பார்த்துட்டு ரசித்து அவருடைய பொன் பொருள் ஆடை அவரம் வாரி வாரி வாங்குவார்கள். அப்பா, எங்களுக்கு தெரிந்த ஆடல் பாடலை அவர் முன்பதாக போய் ஆடி பாடி அரங்கேற்றம் செய்தால் அண்ணவன் பொன் பொருள் எல்லாம் வாரி வாரி வழங்குவார்கள். நான் அதை வாங்கி வரலாமா தந்தையே? என்ன, நம்மிடம் இல்லாத ஆடை அவரமா பொன் பொருட்களா? அதெல்லாம் வேண்டாம் என்று தடுக்க வேண்டும். ஏனப்பா, பெண்கள் பார்த்தா எதை வேணாலும் ஆசைப்படுவார்கள். அவர் கொடுப்பது கடனுடன் வாங்கியாவது இப்படி போட்டு படபடன்னு போட்டு இருக்க முடியாது. அப்பா, நீங்க வர இடையில வர அவரே பாதி மறந்தவரு, நான் வேற முக்காவாசி மறந்தனா. அவரை வேண்டாம் என்று மறுக்க வேண்டும். இருங்கப்பா, நீங்க எவ்வளவு வேணாலும் ஆடை ஆபரணம் எனக்கு கொடுக்க வேண்டியதுதான். நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அண்ணவன் கொடுக்கிற ஆடை ஆபரணம் எவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதை வாங்கி வந்தா என்னப்பா தவறு? ஒருத்தவங்க குடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு வந்துடணும். நம்மிடம் இல்லாத பொருட்களாமா? என்ன பொருள் இருக்கு? தலையில இவ்வளவு மடிய வளர்த்து வச்சிருக்க, 4 கொட்டையை மாட்டி தொங்க விட்டுருக்குற. என்ன அழகு இருக்கு ஆடை ஆபரணம் நிறைய இருக்குன்னு சொல்ற. அதனால் அதை வேண்டாம் என்று மறுக்க வேண்டும். அப்பா, புலிக்கு பிறந்தது பூனையாக முடியுமா? பன்னிக்கு பிறந்தது அவரே கேக்குறாரு. பன்னிக்கு பிறந்து நீங்க பண்ணியா? மகளே, அப்பா, வேண்டாம் என்று தடுத்து விட்டு பொன் பொருள் ஆடை ஆபரணம் எங்க கூட ஒட்டி பிறந்தது. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், மறுத்து விட வேண்டும். மறுத்து விட்டு பிறகு என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? என்ன கேட்க வேண்டும்? தாங்கள் பட்டேஸ்வரி ஆகிய சந்திரமதி இருக்காங்களே, என்னது பட்ட மனைவி? பட்டசாரையாமா? பட்டேஸ்வரி ஆகிய பட்டஸ்திரி. பட்டேஸ்வரி. அப்பா, பக்கத்துலயே நிக்கிறேன். நீ பதஷ்டப்படாம பொறுமையா பேசப்பா. யாப்பா அப்படி பேசுற? சிரிக்காத பண்ணி, சிரிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அப்பா, ஏனப்பா உனக்கு மட்டும் இவ்வளவு வளர்ந்து போச்சு நினைக்கிறியா? ஆமாப்பா, இதெல்லாம் என்ன போட்டு வளர்க்கற? நீ விளக்கணை போட்டு வளர்க்கறான். காலையில இப்படியேதான் இருப்பியா? காலையில இப்படி இருந்தா அப்புறம் நாய் கட்டிட்டு ஆஸ்பத்திரி ஊசி போட வேண்டியதான். சரிப்பா, சரி. அப்பா, பட்டத்து சந்திரமதியை போல் என்னை திருமணம் செஞ்சு கொண்டு கேட்க வேண்டும். ஆஹா ஆஹா,
நான் புள்ளி வைக்கும் போதே நீ கோலத்தை போட்டு அப்புறம் உங்க பிள்ளை இல்லவா? யாரோட புள்ளியோ சாமி? உங்க புள்ளி எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, எல்லாத்தையும் பேசுனா எங்க அப்பா என் பிள்ளைகள் நான் 8 அடி பாய்ந்தால் என் குழந்தைகள் 16 அடி பாய்வார்கள். நீங்க 8 அடி பாய்வீங்களா? எங்க அண்ணன் அப்படி தாவி குதிப்பாங்க. இதுல தாவ முடியுமா? அந்தந்த பாந்து குதிச்சு காலை உடைச்சிட்டு அடுத்த ஊருக்கு நாடகத்துக்கு. சரிங்கப்பா, அதே மாதிரி அவர்கிட்ட போய் நான் கேட்கணும். கேட்டுட்டா கல்யாணம் பண்ணுவாரா? அப்பா முன்னாடி செய்வாரா பின்னாடி செய்வாரா, எப்ப செய்வாரு, எப்படி செய்வாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி செஞ்சா நீ தேவலாங்க? எப்படி செஞ்சாலும் சம்மதம் தானே தந்தையே. முன்னாடி செஞ்சா தேவலாங்கிறியா இல்ல பின்னாடி செஞ்சா தேவலாங்கிறியா? நாங்க செய்யறத உன்னால பார்க்க முடியுமா? நீங்க செய்யறத என்னால எப்படி பார்க்க முடியும்? அதான்ப்பா, இப்ப அவர்கிட்ட தெய்வலோகத்தில் இருக்கிறேன், சரி நீங்க பூலோகம் சொல்றீங்க. பூலோகத்துல அவன் முன்னாடி செஞ்சாலும் பார்க்க போறான், அவன் பின்னாடி செஞ்சாலும் நான் பார்க்க போறேன். அப்பா ஒரு ஹரிச்சந்திரனை பார்க்க போறேன். நாட்டை ஆள்ற ஒரு மகாராஜா. ஆக உங்க புள்ளியோட செய்யணும். அதான சாமி மகாராஜா என்ன செய்யணும்? மகாராஜா என்ன செய்யணும்? திருமணம். அப்பா அப்படியே அவர் திருமணம் செஞ்சாருன்னு வச்சிருங்க, நான் உடனே கல்யாணம் மட்டும் இங்க வந்துருவா, முடிவு அங்கே பண்ணவா? இதெல்லாம் என்ன கேக்குறாங்க? இங்க வந்துட்டு அப்புறம் என்னைக்கு சாந்தி முகூர்த்தம்? நீ அங்கே இருந்து எல்லாம் முடித்து குழந்தையோட வந்து இந்த மாதிரி அப்பா கிடைக்குமா? ஒரு கை குழந்தையோட போக சொல்றாரு, வேற பிள்ளையோட வந்துடுற. பரவாயில்லப்பா, இப்ப சொல்லிட்டீங்க என்ன, உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் போறேன் எங்கேயோ ஒரு புள்ளைய வாங்குறேன், நேரா வந்து இங்க நிக்கிறேன். ஏதோ கடையில விக்குதா புள்ள, வாங்கிட்டு வர போறேன். சென்று வருவாய். அப்பா உங்க கோபம் இன்னும் பெட்டிக்காரருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா கோபத்துல ரொம்ப கொடியவருங்க. ஆமாங்க, நீங்க சொல்லுங்க. சென்று வருவாய் மகளே. சென்று வரணுமா? அப்பா திருமணம் மறுத்து விட்டால் பிறகு என்ன தந்தையே கேட்க வேண்டும்? நன்றாக கேட்டாய். இப்போ திருமணம் செய்து கொள்ள மறுத்து விடுவானா? ஆமா. உங்களுடைய அழகு என்ன, அந்தஸ்து என்ன? தெய்வலோக தெய்வ கண்ணி. அண்ணவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஆகிவிடலையா? ஆகிவிட்டது. குழந்தை இருக்குதா இல்லையா? இருக்கிறது. திருமணம் ஆகிவிட்டது அண்ணவனுக்கு. குழந்தை வேற 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அப்படியாப்பட்டவர் என்ன எப்படி தந்தையே திருமணம் செஞ்சு கொள்ளுவார்? அவர்தான் தன் தார்த்தை விட பிறர் மாதர்களை தாயாகவும் தந்தையாக மதிக்கக்கூடியவன் தாங்கள் தெரிவித்தீர்கள். அப்படியாப்பட்டவர் என்ன எப்படி திருமணம் செஞ்சு கொள்வார்? இதெல்லாம் நீ கேட்காமலே என்கிட்ட சொல்றீ எப்படி? எப்பா ஒரு கால் உனக்கு இவ்வளவு ஞானம் பிறக்க வேண்டிய காரணம் என்ன? எல்லாம் உன்னோட சேர்ந்து. யாரோட புள்ளிவா? எங்க அப்பாவுக்கு யாரு புள்ள? உங்க புள்ள. ஆமா, விஸ்வாமூத்திர புள்ள. அப்படி திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டால் அவன் தலைக்கு மேலே சுயந்து கொண்டிருக்கிறது பூச்சக்கர கொடை. அதை கேட்டு கட்டுவாங்க. ஏனப்பா அவர்கிட்ட போய் கொடை வாங்குறத, செந்தரைக்கு போனா எத்தனை கொடை கிடைக்கும், இங்க இருந்து போய் அவர்கிட்ட போய் கொடை வாங்க சொல்றீங்க? அடிக்கிற மழையில இப்ப கொடை தேவை உனக்கு. செந்தரைக்கு போனா என்ன கொடை கிடைக்கும்? என்னங்க இப்படி கேட்டாரு? ஏங்க மார்மார் கொடை இருக்கு, சூரியம் போட்ட கூட இருக்கு, அப்புறம் ஜில்பான் பல்பான் கூட இருக்கு, ஜல்பான் கூட இருக்கு. நல்லா சொல்லுங்க அப்பா. உனக்கு தெரிஞ்ச கொடை ஒரே ஒரு கொடை தான். என்ன கொடை? அப்பா அண்ணவன் அந்த கொடைய கொடுக்க மறுத்து விட்டால் காம்ப வாங்கிட்டு வரலாமா? கொடைய கொடுக்க மறுத்து விட்டால் காம்பியாவது வாங்கிட்டு வராங்க. நம்மளுக்கு எதோ செய்யணும். நமக்கு எது வந்தா தான் என்ன, காம்பு வந்தா என்ன, கொடை வந்தா என்ன? அறிவே இல்லையாப்பா உனக்கு? காம்பை மட்டும் வாங்கிட்டு வந்து நான் என்ன குச்சிக்கிறதா? புடிச்சுக்கிட்டே நடந்து போக முடியுமா? நீ தானே கேக்குற. அப்பா நான் ஒரு சின்ன பிள்ளை, அறியா பிள்ளை, இன்ன வரைக்கும் ஆண்கள் முகத்தை பார்த்தது கிடையாது. நான் நினைக்கிறேன் கொடை இல்லாட்டினாலும் காம்பாவது தேவைப்படும் போல இருக்கும் அவளுக்கு. நான் நினைக்கிறேன் சரி காம்பு வாங்கிட்டு போய் போடு. அப்பா ஒருவேளை அந்த கொடையும் கொடுக்க மறுத்து விட்டார் பிறகு என்ன செய்ய வேண்டும்? கொடையும் கொடுக்க மறுத்து விடுவானா? அப்படி கொடையை கொடுக்க மறுத்து விட்டால் அவன் மார்பில் அணிந்திருக்கிறானே 300 மாலை. ஐயோ 300 மாலை எப்படிப்பா என்னால தூக்கிட்டு வர முடியும்? ஏங்க 300 மாலை அப்பா வாங்கிட்டு வர சொல்றாரு. எனக்கு பக்கத்துலயா நீங்க வாங்க. அப்பா அப்படியே இல்லைனாலும் வண்டி இருக்கு, ஆனா மாடு இல்ல. உங்களை கூட மாட்டை மாதிரி கட்டி உங்களை இழுத்து பிடிச்சிட்டே போனா வண்டியில அந்த 300 மாலையை தூக்கி போட்டு இங்க எடுத்து வந்துடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சரின்னு சொல்லுங்க. இப்பயே மாடை கேட்பேன். 300 மாலைன்னு ஒன்றையவன் சொன்னான். நீங்க தானே சொன்னீங்க 300 மாலை. அப்புறம் 900 மாலைங்கிற 300 மாலையா? ஐயோ பொண்ணு உருமாலையாங்க. அப்பா நீ சொல்லும் போதே விவரமா சொல்லி இருக்கணும். நானும் வந்த தந்து பாக்குறேன், உனக்கு காதுகை புரியாம தான் இருக்கு. சாமியே பிறந்த உடனே காதுக்கு என்ன கட்டினீங்களா இல்லையா? செவிட்டு புள்ளைய பெத்து வச்சுட்டு நீ 900 மாலைங்கிற, அது 300 மாலைங்குது. மகளே நீ சொல்லுப்பா, என் புள்ளன்னு சொல்லுப்பா. எல்லாத்தையும் ஏன் குழந்தை தான், ஏன் மகள் தான். வாய ரொம்ப புளக்காதப்பா. மகளே இப்ப உனக்கு என்ன சந்தேகம்?
இல்லப்பா, அந்த கொடையும் கொடுக்க மறுத்து விட்டால், மாலையும் கொடுக்க மறுத்து விட்டால், பிறகு என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்து கொண்டதாகவும், திருமணம் செஞ்சு கொண்டதாகவும், பூச்சக்கரையை கொடுத்ததாகவும், 90 மாலை தந்ததாகவும், ஒரே ஒரு பொய் தெரிவிங்கள், சென்று விடுகிறோம். அவர்கிட்ட பீ கூட வாங்க முடியாது என்னால. போய் ஆண்டவர் சொல்றாரு. அவர் எப்படி சொல்லுவாரு? அப்பா நீ வேணா போய் சொல்லலாம், இன்னைக்கு நாடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கூட வீட்டுல இருந்துடலாம். ஏன் ரொம்ப அரிக்குதா? எறும்பு கிரும்பு போயிருச்சா? எல்லாம் கையிட்டு போகுது. ஒண்ணு கையில இருட்டு பேசிக்கோ. மகளே வரும்போதே திரும்பிடாதீங்க, எல்லாம் சுத்திர போறாங்க. மகளே, அப்பா திருமணம் செஞ்சு கொண்டதாகவும், பூச்சக்கடை கொடுத்ததாகவும், பொன்னூர் மலை அணிந்ததாகவும் உங்க நாவினால் ஒரு பொய் சொல்லி விடுங்கன்னு கேட்கணும். அண்ணவன் பொய் சொல்ல மறுத்து விட்டால் பிறகு என்ன செய்ய வேண்டும்? பொய் சொல்லே மறுத்துடுவானா? பொய் சொல்ல மறுத்து விட்டால் இங்க வா, இப்படி வா, மைக்கிட்ட வா, இதை இறக்காது. இதெல்லாம் நீ கைய வைக்க லூஸ் ஆகிட்டே இருக்கு. ஆமா மகளே, அப்பா போய் சொல்ல மறுத்து விட்டான். அவன் சிமாதானத்தில் அமர்ந்திருப்பான். நம்மளை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அவளை கேவலமா இருக்கு. இப்ப எனக்கு மானகரத்தனமா இருக்கு. இப்படி அன்னிக்கிறது கொஞ்சம் காலம் மட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூக்கி வச்சுறாங்க. எந்த நேரத்துல உழுகும்னே தெரியாது. பின்னால உள்ள எல்லாமே தெரிய போகுதுப்பா. தூக்கி போடுங்க மகளே. அப்பா அவன் சிமாதானத்தில் அப்பா நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பி காமிங்க மகளே. அப்பா அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான். அவன் மடியை பிடித்து வம்பாடுங்கள், வாதாடுங்கள். இந்த புறவாருங்கள் அந்த புறவாருங்கள் மடி பிடித்து வாதாடினால் அண்ணனுக்கு கோபம் இருக்கும் இல்லவா? கோபம் வர மாரி செய்யுங்கள். எப்படிப்பா அவருக்கு கோபம் வர மாதிரி நான் எப்படிப்பா செய்ய முடியும்? அவர் தானங்க செய்யணும். இந்த புறம் வாருங்கள். கேட்க மாட்டீங்க. அவருக்கு கோபம் தான் நான் எப்படி செய்ய முடியும்? அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியது. அவர் தானங்க செய்யணும். மன்னவா இந்த பக்கம் வாருங்கள், அந்த பக்கம் வாருங்கள் தான் சொல்ல வேண்டும். ரொம்ப ஆட்டிறாங்க. கொஞ்சம் தான் இருக்கு, அதோட உள்ள போயிடணும். அப்போது அவன் உங்களை சாட்டையாலும் சவிக்க. ஐயோ சாட்டை நாள் அடிப்பாங்களா? எப்படிப்பா என்னால வாங்க முடியும்? மகளே, அப்பா அவன் அடிப்பனை தவிர அந்த அடியை நான் தாங்கிக் கொள்வேன். உங்க மேல விழுமா? அப்ப ஏன் மேல விழாதா? எங்க அப்பா மகளே, அப்பா நீ என்ன செய்வே ஏசு எனக்கு தெரியாது. எதை காட்டு எதை பண்ணு எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு பொய்ய வாங்கி வரணும். இந்த மாதிரி பேசுறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? என்னுடைய மானத்தை நீ தான் காப்பாற்ற. ஓ மானத்தை காப்பாத்து பண்றதுக்கு என்ன எதை வேணாலும் காமிக்க சொல்றீங்க. வெக்கமா இல்ல உனக்கு? என்னத்தை காமிக்க சொன்ன? ஆமா ஒன்னு ஆட சொன்ன, பாட சொன்ன. அப்படி சொல்ல வேண்டியதானே? அதான் தானே காமிக்க சொன்னோம். இந்த மாதிரி மொட்டை மொட்டையா பேசினா எல்லாம் என்ன நினைப்பாங்க? அப்புறம் எதை உன்னை காமிக்க சொன்ன? நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல? சாமி உங்களை மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும். எதற்கு? ஊர் உலகம் உருப்பிட்டு விடும். பெத்த பிள்ளைய நீங்களா ஒரு மருமகனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம எங்கேயோ போய், அது எங்க உங்க உலகம் எங்க, இங்க உலகம் எங்க, பூலகம் எங்க, அங்க போய் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கண்ணை காட்டுவிய, காதை காட்டுவிய, வேற எதை காட்டுவிய? எனக்கு மருமகனோட நீ புள்ளையோட வாணி சொல்றீங்க. இப்படி ஒரு கூட்டி கொடுக்குற தொழிலை ஏன் எதுக்கு நீங்க பண்றீங்க? கூட்டி கொடுக்கலாண்டா, காட்டி தான் கொடுக்க கூடாது. கூட்டி கொடுங்கம்மா. அப்பா மிருதங்கார்ட்ட ஒண்ணு கூட்டி கொடு. காட்டி கொடுக்க கூடாது. எங்க அப்பா கூட்டி கொடுக்காதுன்னு சொன்னது சம்பளத்தை. இப்ப மிருதங்காரருக்கு 2000 ரூபாய் சம்பளம்னா 2000 ரூபாய் சேர்த்து. ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, நீங்க யாங்க அதே எப்படிங்க? ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும். இப்ப பெட்டிக்காரருக்கு 1000 ரூபாய்னா எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் 500 ரூபாய் சம்பளம். காலைல அவரு கேஸ் மத்திய உனக்கு வந்து 300 ரூபாய் சம்பளம். 300 ரூபாய் கூட வேண்டாங்க, 100 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. 300 ரூபாய் ஆட்டோ கேட்கலாம், 300 ரூபான்னு சொல்லி வெற்றி நமக்கு. கைய ரொம்ப தூக்கிறாதீங்க, பத்திரமா உள்ள போய் வெற்றி நமக்கு. வெற்றி சென்று வாருங்க. எங்க அப்பா ஒரு வகையில பேசி உள்ள தள்ளிட்டேன். பாடிட்டேன். மகாராசா போய் பார்க்கணுங்க. நான் பார்த்து ரொம்ப ஆண்டுகள் ஆயிருக்கும். இப்ப நாங்க போறேன். அவர் கோவப்படுறவரோ இல்ல கோவப்படாம அனுசரிச்சு கட்டி பிடிக்கிறவரோ இல்ல ஒரு முத்தத்தை தான் கொடுக்கிறவரோ? அனுசரிச்சு கட்டி பிடிக்கிறவரோ. அவர் மகாராசா இல்லங்க. அவர்கிட்ட அந்த வேலை நடக்காதா? சரியான கடும் கோபக்காரர். ஐயோ, அவர் கோபத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். என்னங்க இப்படி சொல்றீங்களே? ரொம்ப குண்டா இருப்பாரா? 27 வருஷம் அவர் கூட குடும்பம் பார்த்திருக்கோம். அப்புறம் நீங்க குடும்பம் பாத்தீங்கன்னா அவர் மனது எங்க போயிட்டாரு? ஒரு கூட்டு குடும்பமா ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க. சரி பரவாயில்லைங்க. அது பண்ண போயிட்டு போகுது. மகாராசா எப்படிங்க இருப்பாரு? ஆளு வாட்டர் சட்டமா இருப்பாரு, நல்லா முறையா இருப்பாரு. எனக்கு நல்ல ஜோடியா இருப்பாரா? உனக்கு நீ சும்மா அவர் உயரத்துல இடுப்போட தான் நிப்படி. இது என்ன ஊருங்க இது? இது
ஆர்எஸ் மாத்தூர்ல இந்த ராஜபட்ல இன்னைக்கு கட்டி பிடிச்சு உருளு பிறண்டு அவர் எப்படியாச்சும் மடக்கி கொண்டு போய் எங்க அப்பாட்ட தள்ள வேண்டியதாங்க. தள்ளெல்லாம் தள்ளி விடுவேன். இப்ப நீ அவர் கட்டி பிடிச்சு உருண்டு பெறலன்னு நினைச்சேன்னா தள்ள முடியாத. நீ அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். சரி பரவாயில்லைங்க. இப்ப எங்க அப்பாட்ட போகணும். எங்க அப்பாட்ட போயிட்டு வந்துட்டேங்க. அப்பாட்ட போகணுமா? மகாராஜாட்ட போகணும். பூலோகத்துக்கு போகணும். ஆமா போகணும்னா அங்க மந்திரியாரெல்லாம் நிறைய இருப்பாங்க. அவங்களெல்லாம் தானே பார்க்கணும். அவங்களும் அப்புறம் முதல் கேட்ட வாசப்படி எல்லாம் அவங்கள தாண்டி தான் போகணும். மகாராஜா பார்க்கணும். தான் போகணும். சரி நாங்க போறேங்க. தேன் பை சோலை ராஜயோகமே பாடி இங்கு ராஜயோகமே பாடி இங்கு ராஜயோகமே